தென்றலை மெல்ல பேசு அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பரமன் இளமதியோட ஜோடி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருவீங்க அன்பு உறவுகளே. பரம தனக்காக கலாக்கிட்ட சமாளிக்கிறா நல்லாவே அப்படின்ட்டு நம்ம இளமதி பயங்கர சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க. ரஞ்சித்தும் பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பரமன் இளமதி போனதுக்கு அப்புறம் கலாக்கிட்ட ரஞ்சித்தும் இருந்துக்கிட்டு, அம்மா நான் உண்மையாகவே எதுவுமே பண்ணலை, பட் ஏன் மேலே பழிய தூக்கி அவங்க தான் போடுறாங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்னை திட்டுனா எப்படி அப்படின்ட்டு ரஞ்சிதம் ஃபீல் பண்ணுறாங்க. கலா இருந்துக்கிட்டு அப்போது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது எனக்கு என்னமோ பரமன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, பரமன் வேணுனே இளமதியை வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கலாவுக்குமே டவுட் வருது. சீக்கிரமே இந்த இளமதியை வீட்டை விட்டு துரத்தி விடணும், அதுக்கு எதுனாலும் நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு தான் கலா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே சித்தார்த்து சொன்னனால நம்ம நளினியுமே சித்தார்த்தன் ரொம்பவே நல்லவன் நம்பி சித்தார்த்தோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. சித்தார்த்து நளினி 2 பேருமே பேசுகிறாங்க. சித்தார்த்து நளினி கிட்ட என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, உங்களுக்கு அப்படி எதுவும் என் மேலே ஃபீலிங் இருந்ததா அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே நளினி அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாங்க. சித்தார்த்துக்கு அது ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நளினி பக்கத்தில் உட்காந்து சித்தார்த்து வந்து நளினி கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. நளினிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, உங்களை நம்பி வந்தால் இந்த மாதிரி தான் என்கிட்ட நடந்துக்குவீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சித்தார்த்து இருந்துக்கிட்டு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி தயங்குற, இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்ட்டு சொல்லும்போது நளினி இருந்துக்கிட்டு, உங்களை நான் ரொம்பவே நல்லவர் நினச்சேன், அதனால தான் நான் நீங்கள் சொன்ன இடத்துக்குமே வந்தேன், ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு மோசமாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே சித்தார்த்து இருந்துக்கிட்டு நளினியை சமாதானப்படுத்த, சரி சரி சாரி, நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் உன் பர்மிஷன் இல்லாமல் உன் பக்கத்தில் கூட வந்து உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு சித்தார்த்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறாரு. எங்கள் மனசுக்குள்ளேயே ஈஸியாக எனக்கு நீ மடங்கிடுவ அப்படின்ட்டு நினச்சேன், பட் இல்லை, சரி அதுக்கு தான் வேற ஒரு பிளானும் வச்சுருக்கிறேன், இன்றைக்கி எப்படியும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு சித்தார்த்து இருந்துக்கிட்டு நளினிக்காக ஜூஸ் கொண்டு வந்து தராங்க. நளினி இல்லை பரவாயில்ல வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நளினி, உனக்காக இதை நானே என்னோட கையால் ப்ரிப்பேர் பண்ணேன், இதை நீ வேணான்னு சொன்னால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நளினி, குடி அப்படின்ட்டு சொல்லவும் நளினியும் அந்த ஜூஸை வந்து குடிக்கிறாங்க. அப்புறம் சித்தார்த்து கொஞ்சம் நேரம் நளினி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே நளினிக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி வருது. இங்கே நளினிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சித்தார்த்திட்ட சொல்லிட்டு கிளம்ப போகிற டைமில் நம்ம நளினியுமே அப்படியே வந்து மயங்கிடுறாங்க. சித்தார்த்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நளினி கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் நளினி கண்முழிச்சு பார்க்குறாங்க. நளினிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கதறி அழுகிறாங்க. சித்தார்த்தையும் அடிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, உன்னை நல்லவன் நினச்சி தானே நம்பி வந்தேன், இந்த மாதிரி பண்ணி என் வாழ்க்கையே கெடுத்துட்டையே அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே பாரு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்கிட்டையாச்சும் நீ வெளியே சொன்ன அவ்வளோதான், உன்னை உண்டுலேன்னு பண்ணிடுவேன், உன்னை விட உன் குடும்பத்தையே இல்லாமல் பண்ணிடுவேன், உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ட்டு சித்தார்த்து சொல்கிறாங்க. இங்கே நளினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. சரி கிளம்பு அப்படின்ட்டு நளினி அங்கிருந்து அனுப்பிச்சி விட்றாங்க. நளினி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே கலாவோட வீட்டுக்குமே நளினி வராங்க. சித்தார்த்து நளினியை பார்க்குறாங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம நளினிக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே சித்தார்த்து மேலே பயங்கர கோவம் தான் வருது. இங்கே ஒரு மாதிரி நளினி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இளமதி இருந்துக்கிட்டு நளினிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நளினி, என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, அழுதையா, எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்கும்போது நளினி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாளிச்சிடுறாங்க. இளமதிக்காக நளினி வந்து ஹெல்ப்புமே பண்ணுறாங்க வழக்கம் போல். இங்கே இளமதி தான் பரமனுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்றாங்க. அந்த டைமில் நம்ம பரமன் வந்து கண் திறந்து பார்த்துறாங்க. இளமதி தனக்கு இது பண்ணுறதை பார்த்துட்டு பரமன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன பரமா, உனக்கு என் மேலே கோபம் வரலையா அப்படின்ட்டு கேட்கும்போது, நீ தானே சண்டைக்கோழி, நீ பண்ணாமல் எனக்கு வேறு யார் பண்ணுவா அப்படின்ட்டு சொல்லவும் இங்கே இளமதிக்கு பரமனோட மாற்றம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கலா சித்தார்த்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இனி சித்தார்த்து, நீ ஒழுங்காக இருக்கணும், பொண்ணுங்க விஷயத்தில் எந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாது, இந்த சம்மந்தம் ரொம்பவே பெரிய சம்மந்தம், இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னா நீ செட்டில் ஆகிடுவ, உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே சித்தார்த்து இருந்துக்கிட்டு, அம்மா நான் திருந்திட்டேம்மா, இப்போது நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நிச்சயதார்த்த ஏற்பாடுமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது. இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களுமே வந்துடுறாங்க. அந்த டைமில் நம்ம
நளினி பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆ அப்போ இளமதி நளினி கிட்ட வந்து பேசுறாங்க. "நளினி என்ன ஆச்சு? 2, 3 நாளா பார்க்குறேன். நீ கொஞ்சம் கூட சரியே இல்ல. இதனாலும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு அக்கா மாதிரி தானே. ஏன் என்கிட்ட மறைக்கிற?" அப்படின்ட்டு கேட்கும்போது நளினி இளமதிய அப்படியே கட்டி பிடிச்சு கதறி அழுகுறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம நளினி இளமதி கிட்ட வந்து சொல்றாங்க. "அந்த சித்தார்த்த ரொம்பவே நல்லவன் அப்படின்ட்டு நம்பி தான் நான் போனேன். அவன் என்கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டான். இப்போ வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணவும் போறான். என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. இவன சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனா இவங்க அம்மா பெரிய அரசியல்வாதி அப்படின்ட்டு இவன் என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமா மிரட்டி வச்சிருக்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம இளமதிக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் இந்த விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்ச நளினி? அன்னைக்கே நீ சொல்லியிருந்திருக்கணும். இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. பாவம் அந்த பொண்ணு லைஃபையும் இவன் கெடுத்துடுவான். இவன் சரியான கேடு கெட்டவனா இருக்கிறான். இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நடத்தவே விட மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே நம்ம இளமதி முடிவு பண்ணுறாங்க. இங்கே கலா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. தட்டெல்லாம் மாத்திக்க போறாங்க. இங்க நம்ம இளமதி இருந்துகிட்டு பரமன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. "இங்க பாரு பரமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டு அவன் இன்னொரு பொண்ண எப்படி நல்லபடியா வச்சுக்குவான்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த விஷயத்துல நீ தான் எதுனாலும் பண்ணணும்." அப்படின்ட்டு சொல்லும்போது பரமனுக்குமே ரொம்பவே கோவம் வந்துடுது. அந்த இடத்துல எத பத்தியுமே யோசிக்காம நம்ம பரமன் வந்து நளினிக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. இங்க தட்டு தாம்பலத்தெல்லாம் தட்டி விட்டுட்டு, இங்க நம்ம பரமன் வந்து சித்தார்த்த அடிச்சு வெளுத்து வாங்குறாரு. "எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான காரியத்த பண்ணியிருப்ப. ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு கழுத்துல நீ இப்பவே தாலி கட்டணும்." அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்க கலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. "பரமா என்ன பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "அம்மா இந்த சித்தார்த் நளினி கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கிறான்." அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் பரமன் வந்து எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க. கலாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களும் காரி துப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பரமன் பார்த்தீங்கன்னா ஒரு தாலி எடுத்துகிட்டு வந்து, "இங்கே பாரு, இப்போவே நீ நளினி கழுத்தில் அந்த தாலியை கண்டிப்பாக கட்டணும்." அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே கலாவுக்குமே ரொம்பவே கோவம் வருது. "பரமா என்ன உன் இஷ்டத்துக்கு எல்லாமும் பண்ணிகிட்டு இருப்பியா? இந்த சம்மந்தம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் தெரியுமா? அதை ஒரு செகண்டில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டியே." அப்படின்ட்டு பரமனை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. அப்போது இளமதி இருந்துக்கிட்டு கலாவோட கையை பிடிக்கிறாங்க. "என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எப்படி நீங்கள் என் பரமனை அடிக்கலாம்? என் முன்னாடி என் பரமனை நான் வந்து மற்ற யாருமே அடிக்க விட மாட்டேன். உங்கள் பையன் பண்ண தப்புக்கு உங்கள் பையனை தான் நீங்கள் அடிக்கணும். என்ன பையனை வளர்த்து வச்சுருக்கிறீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இந்தளவுக்கு கேவலமாக இது பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரு தான் அத பார்த்துட்டு அமைதியா இருப்பா? இங்க பாருங்க, இப்பவே உங்க பையன நளினி கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க." அப்படி இல்லைனா, "நளினி கிளம்பு, ஸ்டேஷனுக்கு போகலாம். போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இவன ஜெயில்ல உட்கார வைக்கலாம். ஜெயில்ல உட்காந்து கம்பிய நட்டும் நல்லா கழி தின்னட்டும். அப்பவாச்சும் புத்தி வருதான்னு பார்க்கலாம்." அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க கலா இருந்துகிட்டு ரொம்பவே கோவத்துல சித்தார்த்த போட்டு அடிக்கிறாங்க. "இந்த மாதிரி கேவலமான காரியத்தை எதுக்காகடா பண்ண? உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வரனை கொண்டு வந்தேன். என் வாழ்க்கையை நீயே வந்து சீரழிச்சுக்கிட்டேடா." அப்படின்ட்டு கலா இருந்துக்கிட்டு கொந்தளிச்சு போயிட்டு கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சித்தார்த் இருந்துக்கிட்டு, "அம்மா தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த பொண்ணை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்." அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பரமன், "இந்தா இந்த தாலியை நளினி கழுத்தில் கட்டி இப்போவே நீ அந்த பொண்ணை பொண்டாட்டியை ஆக்கிக்கோ. வேற வழியே இல்லை." அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே சித்தார்த்துமே அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. நம்ம பரமன் கோவத்தில் சித்தார்த்தை அடிக்கிறாங்க. "இப்போ நீ மட்டும் நளினி கழுத்தில் தாலி கட்டலைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது." அப்படின்ட்டு சொல்லவும் சித்தார்த்துமே பார்த்தீங்கன்னா நளினி கழுத்தில் வேற வேற வழி இல்லாமல் தாலி கட்டிடுறாங்க. இங்கே கலா தலையில் மிகப்பெரிய இடி விழுந்தாப்புல அப்படியே உடஞ்சி போயிட்டு கீழே உட்காந்துடுறாங்க. ரஞ்சித்தும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.